நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்ட் சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஎஃப்சி அப்படின்னா நமக்கு மூவிஸோட ரிலேட் ஆகி வரக்கூடிய விஷயம் தான் சிபிஎஃப்சி. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் வாஸ் enacted in which year? ஒளிப்பதிவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1952. இதற்கு கீழே தான் பார்த்தோம்னா நம்ம படங்களை வந்து யூ கேட்டகரி, ஏ கேட்டகரி, யூஏ அப்படிங்கிற கேட்டகரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல குறிப்பா இந்த யூஏ அப்படிங்கிற கேட்டகரி 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. யூங்கிறது எல்லாருமே பார்க்கலாம். ஏங்கிறது அந்த ஏஜுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். சரிங்களா? ஆனா இப்ப என்ன மாத்திட்டாங்க? யூஏ 7+ அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. யூஏ 13+ அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதே மாரி யூஏ 16+ அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியா? சோ ஒளிப்பதிவு சட்டம் அப்படின்னா 1952. அடுத்தது. Which of the following will lend $10 billion to India for the development of urban areas அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நகர்ப்புறங்களின் மேம்பாட்டிற்காக இந்தியாவிற்கு $10 பில்லியன் கடனாக கொடுக்கும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க். ஓகேங்களா? ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் தான் நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட $10 பில்லியன் கடன் வழங்க போறாங்க. எதுக்காகன்னா, நம்மளோட அர்பன் சிட்டீஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்காக. சரியா? அடுத்தது. விச் ஸ்டேட் ஹாஸ் டெவலப்ட் எ காம்போசிட் பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ்? எந்த மாநிலம் கூட்டு பின்தங்கிய நிலை குறியீட்டை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காம்போசிட் பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில தெலுங்கானா மாநிலம் வந்து காஸ்ட் சர்வே அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. அந்த காஸ்ட் சர்வேவோட அடிப்படையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எப்படி ரேங்க் பண்ண போறாங்க அப்படின்னா, 0லேருந்து 126 வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து குடுக்க போறாங்க. இப்போ ஒரு காஸ்ட் வந்து 126 பாயிண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா, அது ரொம்ப பின்தங்கிய ஒரு பேக்வர்டான காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு காஸ்ட் வந்து 0 அப்படிங்கிற பாயிண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா, அது ரொம்ப முன்னேறிய ஒரு ஜாதியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் அதோட இந்த இண்டெக்ஸோட ஒரு பேசிக் பாயிண்ட். சரிங்களா? ஸோ காம்போசிட் பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா தெலுங்கானா. 0 டூ 126 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க இத ரேங்க் பண்ண போறாங்க. சரியா? லாஸ்ட்டா which among the following is the largest contributor of foreign direct investment to India? பின்வருவனவற்றில் இந்தியாவிற்கு அந்நிய நேரடி முதலீட்டில் அதிக பங்களிப்பை வழங்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017-18ஆம் ஆண்டிலிருந்து சிங்கப்பூர் தான் இந்தியாவோட டாப் எஃப்டிஐ இன்வெஸ்டரா இருக்காங்க. ஓகேவா? ஸோ சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட்டு, மொரீஷியஸ் செகண்டு, அமெரிக்கா தேர்டு, நெதர்லாண்ட்ஸ் வந்து ஃபோர்த்து, யுஏஇ யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் வந்து 5த் ரேங்க்ல இருக்காங்க. சரியா? அதே மாரி எஃப்டிஐ அதிகமா எந்த மாநிலத்துக்கு வருதுன்னா, மகாராஷ்டிராவுக்கு. நேத்து கொஸ்டின்ஸ்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்டு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. சரியா? தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.